இப்போ பார்க்க போகிறேன்னா பிரண்டை ரசம். பிரண்டைன்னா இதுதான் பிரண்டை. இது வீடுகளில் தொட்டியில் வச்சோ தரையில் வச்சோ வளர்க்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கால்சியம் சத்து நிறைஞ்சது, பசியை தூண்டும், உடலுக்கு ரொம்ப மருத்துவ குணமுள்ள ஒரு கொடி தாவரம்னு சொல்லலாம். பிரண்டை இப்படி தான் இருக்கும். இது நான் எனக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் ஆற்றுல வீட்டில் வளர்த்துருக்கேன். அதுலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதை இவ்வளோ போடுறேன் நான். அப்புறம் அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பீஸ் இஞ்சி, 2 தக்காளி, அப்புறம் ஒரு சின்ன குட்டி கிண்ணத்துக்கு இந்த அளவு பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கெட்டி பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி. அப்புறம் அதுக்கு பிரண்டைக்கு புளி போடணும். கண்டிப்பாக புளி போட்டே ஆகணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி. இதுதான். இதை எல்லாத்தையும் பச்சையாகவே அரைக்கணும், வறுக்கெல்லாம் வேண்டாம். இதை நல்லா அலம்பிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு, இஞ்சியும் நறுக்கி போட்டு, தக்காளியும் நறுக்கி போட்டு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கணும். இப்போ போடும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போது பாசிப்பருப்பை உள்ளே போட்டுடலாம். பாசிப்பருப்பு அதெல்லாம் தோரம்பருப்பு யூஸ் பண்ணுறோம், தோரம்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு போட்டால் அப்புறம் குட்டி கிணத்துக்கு. அப்புறம் மஞ்சப்பொடி, கெட்டி பெருங்காயம், மிளகு, ஜீரகம், மல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை தண்ணி விடாமல் ட்ரையாக அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி, பிரண்டை, இஞ்சி எல்லாத்தையும் போடுவோம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இதில் பிரண்டை, கருவேப்பிலை, இஞ்சி, தக்காளி எல்லாம் போட்டாச்சு. முதல்ல பாசிப்பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் ட்ரையாக அரைச்சி, கொத்தமல்லி வர ட்ரையாக அரைச்சிட்டு திருப்பி அதில் பிரண்டை, இஞ்சி, கருவேப்பிலை, தக்காளி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கிறேன். பாக்கி புளி அப்புறம் கரைச்சி எடுத்து விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடுவோம். பிரண்டை ரசத்துக்கு வைக்கிற பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நல்லா 2 ஸ்பூன் நெய் விடுறேன். முதல்ல தாளிச்சுட்டுடலாம், ஏன்னா அது வதங்கணும் இல்லையா, அதனால் பிரண்டை வதங்கணும். அதனால் முதல்ல தாளிச்சுட்டுடலாம். கடுகு போடுறேன். எல்லாம் போட்டு பிரண்டை எல்லாம் போட்டு அரைச்சது இந்த இருக்குது. இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுறேன். போட்டுட்டு இந்த அரைச்சதை இதில் விட்டுறலாம். அதை விட்டுட்டு நல்லா வதக்கணும். இந்த பிரண்டை இதில் சேர்ந்து நல்ல ஈரம் இல்லாமல் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கிறதுக்குள்ள கரைச்ச புளியை கொஞ்சம் மிக்ஸி கப்பில் விட்டுருக்கேன். அதையும் இதில் விட்டுருவேன். சேர்ந்து நல்லா வதங்கி பாக்கி புளி விட வச்சுருக்கேன். அதை இதில் விட்டு தான் விட போகிறேன். நல்லா வதங்கட்டும்.
2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கி இப்போது பாருங்கள், அது நல்லா வதங்கிடுத்து. நல்லா வதங்கியாச்சு பாருங்கள். இப்போது பாக்கி உள்ள புளியை அதை இதில் விட்டுடலாம். ஏன்னா அது நல்லா கலந்து விட்டு கொதிக்கணும். கொதித்த அப்புறம் வெறும் தண்ணி விட்டு விளாவினா போகிறோம். இந்த பச்சை வாசனை போக நல்லா பிரண்டையும் அதில் சேர்ந்து நல்லா வெந்து பச்சை வாசனை போகணும். அதுக்காகத்தான். கொதிக்கணும் இல்லையா? ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொதிக்கிறது டக்கு டக்குன்னு கொதிக்கும். அப்படி இல்லாமல் நல்லா நின்று கொதிக்கணுங்கிறதுக்காக அதை சிம்மில் வச்சே நல்லா கொதிக்கட்டும். அது கொதிச்சு வரட்டும். பார்ப்போம். அது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சாச்சு. இப்போ தண்ணி, அதுக்கு தேவையான தண்ணி. அருமையான பிரண்டை ரசம் ரெடி ஆயாச்சு. முதல்ல தாளித்ததுனால இப்போ தாளிக்க வேண்டாம். இது நுர கட்டின்னு வரணும். பிரண்டை போட்டதுனால தான் நல்லா வதங்கி கொதிக்க விட்டது. மற்ற ரசம்னா இவ்வளோ நேரம் கொதிக்க விட வேண்டாம். அதை நல்லா பச்சை வாசனை போய் நினச்சி பொங்கி வரணுன்னு இறக்க வேண்டிதான். பிரண்டை ரசம் ரெடி. இப்போது நல்லா பொங்கி பதஞ்சு வருது பாருங்க. இப்போ அதை இறக்கிடலாம். அடுப்பா சின்ன பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டாச்சு. ரசத்தை இறக்கிடலாம். ரசம் ஆயாச்சு. இந்த பிரண்டை ரசம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியானது, கால்சியம் சத்து, பசியை தூண்டக்கூடியது, எலும்புக்கு எல்லாத்துக்குமே எல்லா நோய்க்கும் இந்த பிரண்டை ரசம் ரொம்ப நல்லது. இதை மாதத்தில் 2 தடவை வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பிரண்டையில் நிறைய விதமாக பண்ணலாம். இது ரசம் வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லோரும் இது பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.